ஹலோ ஆல். ஸோ என் கையில் ஒரு சின்ன ஃப்ளாஸ்க் இருக்கு. என் கையில் ஃப்ளாஸ்க் இருக்கு அப்படின்னு ஃப்ளாஸ்க் அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு டீ அண்ட் காஃபி ஞாபகத்துக்கு வரலாம், ஹாட் வாட்டர் ஞாபகத்துக்கு வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போய் ஒரு ஜூஸ் ஷாப்ல, எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன், ஒரு ஜூஸ் ஷாப்ல இதுல பயங்கர கோல்டா ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்ல ஒரு ரோஸ் மில்கோ வாங்கி நான் யாரையும் பார்த்ததில்ல. இன் ஜென்ரல் எங்க கிளாஸ்ல நான் பசங்கிட்ட கேட்கும்போது கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் இல்லை. ஒருவேளை இந்த தெர்மோ ஃபிளாஸ்க்னு சொல்றதுனால தெர்மல் ஹீட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வெரி ரேர் இதுல ஜூஸ் போய் வாங்குறவங்க. ஏன் கூகுள்லயே எடுத்துக்கோங்களேன், ஃபிளாஸ்க் அப்படின்னு போட்டா அது பக்கத்துல ஒரு டீ இமேஜோ இல்ல ஒரு காஃபி கப் இமேஜோ தான் இருக்கே தவிர ஜூஸ் இமேஜே கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள ஹாட்டான ஒரு லிக்விடை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அது ஹாட்டாவே இருக்கும். சரௌண்டிங்ஸ்ல இருந்து எந்த ஒரு டெம்பரேச்சரையுமே அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு போக விடாது. அதே மாதிரி இதே ஃபிளாஸ்க்ல நீங்க உள்ள கோல்டான ஒரு டெம்பரேச்சர், ஒரு 20 டிகிரியோ இல்ல 10 டிகிரிக்கோ ஏதாவது பயங்கர கோல்டா ஃபீல் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் சொல்றதை விட நார்மலா டைம் டியூரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா 12 ஹவர்ஸ். இப்போ இன் ஜென்ரல் எங்க ஃபேக்கல்ட்டிட்ட நாங்க பேசும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சார் நான் வாங்கின ஃபிளாஸ்க்கு 12 ஹவர்ஸ் ஹீட் இருக்கும்னு சொல்றாங்க, 10 ஹவர்ஸ் ஹீட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அவ்வளவு நேரம்லாம் ஹீட்டே இல்லை சார், 4-5 ஹவர்ஸ்லயே அது நார்மலா ஆறிடுது அப்படிம்பாங்க. ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்ம இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க நெக் வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ கண்டிப்பா ஒரு பிராண்டடான ஃபிளாஸ்க்னு பாத்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு -5 to 10 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சு அது கண்டிப்பா ஹீட்டாவே இருக்கும். 10 to 12 ஹவர்ஸ் பிராண்டட் ஃபிளாஸ்க் பாத்தீங்கன்னா. பட் நாம ரெகுலர் லைஃப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ஓபன் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்க டீயோ காஃபியோ கொஞ்சம் ஊத்தி குடிச்சிருவோம். அப்ப அந்த டீ என்ன ஆகும், கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்ப குறைஞ்சதுக்கு மேல என்ன ஃபீல் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏர் திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது மேல அந்த சரௌண்டிங்ஸ்ல என்ன இருக்கும், ஏர் இருக்கும். உள்ள இருக்க அந்த ஹாட்டான லிக்விடு மேல உள்ள ஏரை ஹீட் பண்றதுக்காக தன்னிட்ட இருக்க ஹீட்டை அங்க கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி நீங்க ஒரு 3-4 டைம்ஸ் காஃபி எடுத்து தட் இஸ் ஃபிளாஸ்கை திறந்து நீங்க யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அது 10 ஹவர்ஸ் வராது. ஸோ ஃபிளாஸ்க்கு நீங்க நெக் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓப்பனே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 8 to 10 ஹவர்ஸ், ஈவன் 10 to 12 ஹவர்ஸ் கூட சில பிராண்டட் ஃபிளாஸ்க் இருக்கும். அண்ட் இதுல நான் காஃபி வாங்கலாம் ஜூஸ் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலா ஃபிளாஸ்க் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஓடர்னஸ் இருக்கும். யூஸ்வலா ஃபிளாஸ்க்கை க்ளோஸ் பண்ணக்கூடாது. நாட் ஓன்லி ஃபிளாஸ்க், வாட்டர் பாட்டிலுமே சரி. ஸோ நம்ம மூடி எப்படி ஓப்பன் பண்ணி கவுத்து தான் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஓடர் இருக்காது. மற்றபடி யூஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சம்மர்ல இனிமே நீங்க கண்டிப்பா இந்த சம்மர்ல ஜூஸ் குடிப்போம்ல, ஃபிளாஸ்க் எடுத்துட்டு போய் ஜூஸ் வாங்க. தேங்க்யூ.